கொலு வைக்க தயாராகிவிட்டீர்களா? பொம்மைகளை அடுக்கும் முறையை பார்ப்போமா? முதல் படியில் செடி, கொடி, காய், கனி பொம்மைகளை வைக்க வேண்டும். இரண்டாம் படியில் சங்கால் செய்த பொம்மைகளை வைக்கலாம். முக்கியமாக நத்தை பொம்மை வைப்பது நலம். மூன்றாம் படியில் பூச்சி வகை பொம்மைகள், கரையான் புற்று, சிலந்தி வலை பொம்மைகளை வைக்க வேண்டும். உதாரணமாக எறும்பை போல் சுறுசுறுப்பு, கரையான் புற்று சிலந்தியின் வலையை கலைத்தாலும் திரும்ப திரும்ப கெட்டும் திட மனப்பான்மையை வேண்டி இந்த பொம்மைகளை அடுக்க வேண்டும். நான்காம் படியில் நண்டு, வண்டு, தேனி பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாம் படியில் மிருகங்கள், பறவை பொம்மைகள் வைக்க வேண்டும். ஆறாம் படியில் மனித பொம்மைகள் வைக்க வேண்டும். முதல் 5 படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குணநலன்களை கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தை பெறலாம். மனிதனாக பிறந்தவன் படிப்படியாக தனது குணநலனை மாற்றி தெய்வ நிலைக்கு உயர வேண்டும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் 9 படிகளில் கொலு பொம்மைகளை அடுக்குவது மரபு.
7ஆம் படியில் மகான்கள் முனிவர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும். மனித நிலையில் இருந்து மகான் நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. எட்டாம் படியில் நாயன்மார்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், ஆழ்வார்கள், ஆண்டாள் போன்று கிடைக்கும் பொம்மைகள், சூரியன், நாகர் போன்ற தேவர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஒன்பதாம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி, லட்சுமி, பார்வதியுடன் இருக்கும் வகையிலான சிலைகளை வைத்து நடுவில் ஆதி பராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும். சிவா சிவாயன சிந்தைதனில் நின்று அவாவினாரிந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினாள் உன்னை கண்குளிரக்கள் அவ்வையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு களிப்படைந்தோம். வாழ்கனின் புலமை. அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என
இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழே